ஹாய் டியர், டுடே நம்ம ஜிம்னாக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டு வரேன். அண்ட் இந்த ஸ்டோரி கிட்டது வந்து ரேச்சல் டியர். ஓகேவா? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் குக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக எல்லாமே குக் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஒரு கொஞ்சம் நேரம் தான், ஒரு 2 நிமிஷத்தில் கரெக்டாக ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு எட்டி எட்டி பார்க்குறீங்க. வெளியே உள்ளே போகிறீங்க, குக் பண்ணுறீங்க, வெளியே எட்டி பார்க்குறீங்க. எதுக்கு அப்படின்னா ஜிம்மின்காக தான். ஸோ அவர் வந்துட்டு உங்களோட ஹஸ்பண்ட். இப்போ நீங்கள் வந்துட்டு குக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டக்குன்னு வெளியே எடுத்துகிட்டு வர்றீங்க. ஏன்னா ஒரு சீக்கிரம் கிளம்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் வந்துட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்து டைனிங் ஹாலில் வைக்கிறீங்க. ஸோ வச்சுக்கிட்டு திரும்ப ஏதோ உள்ளே எடுக்கிறதுக்கு போயிருப்பீங்க. அதுக்குள்ளே ஒரு மேலே ஸ்டெப்லேருந்து இறங்கி நெடுன்னு கதவுக்கிட்டே போயிட்டாரு. அவரை பார்த்ததுமே நீங்கள் உடனே ஓடி போயிட்டு சாப்பிட்டு போயிடலாம்ல, செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவர் வந்துட்டு டைம் பார்க்குறாரு. அண்ட் நீங்கள் சமைச்சு வச்சுருக்கிற ஃபுட்டெல்லாம் பார்க்குறாரு. இல்லை, எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இது இன்றைக்கி நேற்று நடக்கிறதில்ல. கிட்டத்தட்ட உங்களுக்கு வெட்டிங் எல்லாம் அதாவது கல்யாணம் ஆகிட்டு ஒரு 6 மந்த் இருக்கும். இன்னுமே வந்துட்டு இதே மாதிரி தான். உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன் நம்மக்கிட்ட கொஞ்சம் கூட பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் நம்மளை பிடிக்கலையா? இல்லையே, நம்ம கேட்டோம்ல. ஸோ பிஃபோர் மேரேஜே நம்ம கேட்டோம்ல பிடிச்சிருக்கா இல்லையான்னு. ஓகேன்னு தானே சொன்னாங்க. இப்போ என்ன, நம்ம எந்த தப்பும் பண்ணலை, எதுக்காக இப்படி நம்மளை அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தினம் அந்த கேள்வி வரும். கரெக்டாக ஏதோ நாளைக்கு சாப்பிடுவார், ஆனால் மோஸ்ட்லி சாப்பிட மாட்டார். என்ன பண்ணாலும் வந்துட்டு கண்டுக்கவே மாட்டார். உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டார், பேசவே மாட்டார். லேட்டாக வருவார், தூங்குவார், அப்புறம் சீக்கிரம் எழுந்திரிச்சு ஒர்க் போயிடுவார். அண்ட் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் வீட்டில் வந்து வேலை பார்ப்பார். இப்போது இன்றைக்கும் அதே மாதிரி தான். ஸோ அவர் பாட்டுக்கும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டார். கார் சவுண்ட் கேட்குது. அவர் கேட்டுலேருந்து வெளியே போகிற மாதிரி பார்க்குறீங்க. போயிட்டார், அவ்வளோதான். ஒரு பாய் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் சரி ஓகே பார்த்துப்போம், காலையில் தான் சாப்பிடல, மதியமாவது சாப்பிட்ணும்ல அவர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காலையில் செஞ்ச சாப்பாடே சாப்பிடாம போன மனுஷனுக்கு மதியம் வேறு மெனக்கெட்டு சமைச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ சமைச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க, எடுத்துகிட்டு போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு இந்த கேப் பிடிச்சி தான் போகணும். வாட்ச்மேன் அண்ணா கிட்டே ஏதாவது கேப் வந்துட்டு புக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவங்க அதெல்லாம் புக் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்களும் வந்துட்டு கேப் வந்ததுமே ஓகே அண்ணா நீங்கள் வீட்டை பார்த்துக்கோங்க, நான் ஃபுட்டு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் ஒரு மாதிரி பார்க்குறாரு உங்களை. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ஆக்வர்டாகுது உங்களுக்கு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஏன்னா நீங்கள் போயிட்டு ஃபுட்டு கொடுத்தாலும் அவர் சாப்பிட போகிறதில்ல. ஸோ அப்படி திருப்பிட்டு கொண்டு வந்து அந்த அண்ணாவுக்கு தான் கொடுப்பீங்க. இன்றைக்கும் அந்த மாதிரி தான் போகிறீங்க. அந்த அண்ணாவுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா தினமும் நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க, பட் அதில் எந்த யூஸும் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க. அது அவருக்கு தான் ரொம்ப ஹர்ட் ஆகுது. தட் மீன்ஸ் அந்த அண்ணா பார்க்குறாரு டெய்லி. ஸோ அவருக்கே கஷ்டமாக இருக்குது. இப்போது நீங்கள் கேப் வந்ததுமே கேபில் ஏறி போயிடுறீங்க. ஸோ அவரோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறீங்க. போயிட்டு பார்த்தா அங்கே வந்துட்டு எல்லோரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களை வந்துட்டு பார்த்ததுமே மேம் வாங்க, குட் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி விஷ் பண்ணுறாங்க. நீங்களும் ஓகேங்க, அவர் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இருக்காரு மேம், போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்கிறா. சரி ஓகேன்னு உள்ளே போனால் அங்கே வந்துட்டு அவரோட பிஏ வந்துட்டு ஒரு பர்சன் இருக்கான். ஸோ அவன் வந்துட்டு மேம் சார் ஒரு மீட்டிங் போயிட்டாரு, இப்போ இங்கே இல்லை, நீங்கள் வேணால் வீட்டில் போயிட்டு வெயிட் பண்ணுங்களேன், வந்துடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை வந்துட்டு வெளியே அனுப்புறக்கே பார்க்குறான். உங்களுக்கு புரியுது, ஏன்னா அந்த பொண்ணு இருக்காருன்னு சொன்னப்போ இவன் இல்லைன்னு சொன்னான். ஜிமின் தான் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் சரிங்க நான் கால் பண்ணாமல் வந்துட்டேன், சரி ஓகே அவர் வந்து அதை சாப்பிட்டுக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஃபுட்டை அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பிடுறீங்க. அவனும் பார்க்குறான், அவனே ஒரு மாதிரி பாவமாக தான் பார்க்குறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டுக்கு வரும்போது அந்த அண்ணா வந்து பார்க்குறாங்க. இன்றைக்கி தம்பி ஆஃபீஸில் இருந்தாரா பாப்பா அப்படின்னு கேட்குறாரு. இருந்தார், ஆனால் ஒரு மீட்டிங்கில் இருந்தாருண்ணா, அதனால் ஃபுட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு உள்ளே போயிடுறீங்க. அவருக்கு தான் தெரியுமே, நீங்கள் கொடுத்துட்டு வந்தாலும் திரும்ப அந்த ஃபுட்டு அவருக்கு தான் வரும். அவர் வரும்போது ஜிமின் கொண்டு வந்து அந்த அண்ணாட்ட கொடுத்துட்டு போயிடுவார், நீங்கள் சாப்பிட்டுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அது உங்ககிட்ட சொல்லவே இல்லை அவர், ஏன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறது கிடையாது. இப்படி தான் நீங்கள் போயிட்டு அடுத்த டின்னருக்கு சமைக்கணும். எதுக்கு சமைக்கிறீங்க, யாருக்கு சமைக்கிறீங்கன்னு தெரியாது, ஆனால் 3 நேரமும் சமைப்பீங்க. இப்போயும் அப்படி தான் போயிட்டு மெனக்கட்டு உட்காந்து சமைச்சிட்ருக்குறீங்க. அதுவும் வந்துட்டு 2-3 டிஷ்ஷெல்லாம் பண்ணிகிட்ருக்குறீங்க. ஒன்று பண்ணுறத சாப்பிட்றதுக்கே அங்கே அழகானோ, இங்கே 7 வெரைட்டி வேறு பண்ணிகிட்ருக்குறீங்க. பண்ணியெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வச்சுட்டு, அதாவது டைனிங் ஹாலில் வச்சுட்டு அப்படியே வந்துட்டு அந்த சேர்லேயே உட்காந்து வெயிட் பண்ணுறீங்க. வருவாருன்னு பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி ஏன் இவ்வளோ அதாவது இவ்வளோ வெரைட்டி அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பர்த்டே.
ஸோ அதனால தான் வந்துட்டு அவர் விஷ் பண்ணுவாரா, இல்லை அவருக்கு தெரியாதா, இல்லை நம்மளே சொல்லிடலாமா, அப்படியெல்லாம் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. ஏன்னா காலையிலேருந்து ஒரு விஷ் கிடையாது, உங்களை பார்த்து கூட பேச கிடையாது, அவர் பாட்டுக்கு விடுவிடுன்னு பூந்து போயிருப்பார். இப்போவும் அப்படி தான் நீங்கள் வெயிட் பண்ணிட்டே உட்காந்துருக்கீங்க. கரெக்டாக 7 ஆகுது. ஜிமினும் உள்ளே வராரு. வந்ததுமே நீங்கள் எந்திரிச்சு ஆசையாக ஓடுறீங்க அவரோட பேகை வாங்கிறதுக்கு. பட் அவர், என்னோடய பேக் நான் கொண்டு வந்துக்கிறேன், எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள், நாங்கள் வைஃப் தானே, அப்போது நான் பண்ணணும் தானே இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே ஹெஸ்டேட் ஆகிற மாதிரி பேசுகிறீங்க. பட் அவர் ஒரு பார்வை தான், தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஆனால் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. சரி ஓகே சாப்பிட்லாம் வாங்க, சமைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அதுக்கும் ஜிமின் வந்து, நான் என்றைக்காவது உன்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுன்னு கேட்குறேன்னா, ஏன் டெய்லி இது மாதிரி பண்ணிகிட்ருக்க, நான் வெளில போகிறேன் வரேன் அங்கேயே கூட சாப்பிட்டு வந்துடுவேன், எதுக்கு சாப்பாடு எக்ஸ்ட்ரா பண்ணி வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள், இல்லை இன்றைக்கி என் கூட சாப்பிட்லாம்ல இன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன் இன்றைக்கி ஒரு நாள் நான் ஏன் கூட சாப்பிட்ணும், டெய்லி நீ தனியாக தானே சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு வந்து போயிடுறாரு. அவ்வளோதான், இவர் எங்கே போய் விஷ் பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள், உங்களுக்கு சாப்பிடவே தோணலை. உங்களுக்கு காலையிலேருந்து அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எல்லோரும் கால் பண்ணி விஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு சாரா கால் பண்ணுவா. ஸோ நீங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. அவள் கால் அட்டன் பண்ணதுமே, என்ன மேடம் பர்த்டே கேர்ள், அப்புறம் உன்னோட ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் பர்த்டே இல்லையா, உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன கிஃப்ட் பண்ணாரு, எங்கெல்லாம் போனீங்கன்னு உங்களை பேச விடாமல் அவளே பேசிகிட்டு இருக்கா. உங்களுக்கு அதெல்லாம் கேட்டு ஒரே அழுகையாக வந்துச்சு. அவ்வளோதான், இவ்வளோ நேரம் தேக்கி வச்சிருந்த மொத்த அழுகையும் அப்படி கொட்டி இருக்கிறீங்க. ஓன்னு அழுகுதான். ஏன் பைத்தியம், ஏன்டி இப்படி அழுதுட்டுருக்கா, நான் அதை தப்பாக கேட்டுனா என்ன, ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. அவள் பதறா. ஸோ நீங்கள், எனக்கு இது ஒன்று தான் குறைச்சலா, பர்த்டே ஒன்று தான் எனக்கு குறைச்சலா, எனக்கு யாரும் விஷ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறீங்க. அவளுக்கு புரியுது ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு, என்னாச்சு வைன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ தான் நீங்கள் நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க. ஏன்னா மனசு ஒரு மாதிரி இருக்கும்ல, ஸோ யார்கிட்ட சொன்னாவாச்சும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நடக்க எல்லாத்தையுமே சொல்லியிருப்பீங்க. அவளுக்கு இதெல்லாம் கேட்டு கஷ்டமாக இருக்குது. வைன், அப்போ நீ ஹாப்பியாகவே இல்லையா, அப்போது நீ முன்னாடியே அம்மாட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்கே வந்துடுவே, நீ தானே அங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள், என்னடி பேசுகிற, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா அவங்க கஷ்டப்படுவாங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் இங்கேயே மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவளுக்கே கஷ்டமாக இருக்குது, கோவம் வர வருது. கொஞ்சம் கூட கேரே பண்ணிக்கிறதில்ல, கொஞ்சம் கூட அக்கறையும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி ஒரு மனுஷங்கிட்ட நீங்கள் எதுக்கடி இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் டென்ஷன் ஆகுறா. ஸோ நீங்கள், சரி ஓகே எனக்கு வேலைக்கு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிடுறீங்க. ஸோ இப்போ மேலே போன ஜிமின் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப ஒரு 9 மாதிரி கீழே வராரு. அவருக்கு நல்லா தெரியும், அவர் வந்து சாப்பிட வரைக்கும் நீங்கள் சாப்பிட போகிறதில்ல. அவர் என்ன தான் உங்களை ஏதாவது சொல்லிட்டு போனாலுமே நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. அவர் வந்து சாப்பிட்றப்ப மட்டும்தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. அவர் நிறைய டைம் அதை நோட் பண்ணியிருக்காரு. ஒரு மாதிரி டென்ஷனாக தான் கீழே வராரு. தினமும் எனக்கு இதே பிரச்சனையாக இருக்குது, வெளியே எங்கேயுமே சாப்பிட முடியாதில்ல, அப்படியே சாப்பிட்டாலும் இங்கே வந்து சாப்பிட்ணும், இல்லைன்னா இவன் சாப்பிட மாட்டா, எனக்கெல்லாம் தலையெழுத்து, இப்போ ஒழுங்காக சாப்பிட்லன்னா ஏன் அம்மா என்ன திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. கோவத்தில் அப்படியே வந்து டைனிங் ஹாலில் உட்காடுறாரு. ஸோ அவர் உட்காந்ததுமே உங்களுக்கு ஒரு சின்ன ஹாப்பி. அப்படியே அவருக்கு பிளேட்லாம் எடுத்து வச்சுட்டு பேட்டிங்லாம் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. போதும் போதும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்றாரு. ஏன்னா வெளியே நிஜமாகவே சாப்பிட்டு வந்திருப்பார். இப்போ நீங்களும் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. அவர் உட்காந்து சாப்பிட்டா தான் நீங்களும் சாப்பிடுவீங்க. இதே மாதிரி தான் டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. நீங்கள் மதியம் கொண்டு போய் கொடுக்குற லஞ்சு சாயந்தரம் வந்துட்டு கரெக்டாக அது அந்த வாட்ச்மேன் அங்கிளுக்கு தான் வரும். ஒரு சில நாள் அங்கே ஆள் இருந்தாங்க அப்படின்னா அதை அப்போவே அங்கே யாருக்காவது கொடுத்துருவார். இப்படியே தான் டேஸ்லாம் போய்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 7-8 மாதம் ஆயிடுச்சு. இப்போது ஒன் டே வந்துட்டு நீங்கள் நைட் ஒரு 12 வந்துட்டு அலாரமெல்லாம் வச்சுட்டுருக்குறீங்க. மணி 7 தான் ஆகுது சாயந்தரம். ஆனால் 12 மணிக்கு அலாரம் வைக்கிறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. நிறையா ஆர்டர்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க ஆன்லைனில். அண்ட் கடைக்கெல்லாம் போய்ட்டு ஷாப்பிங்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அப்படியே அலாரம்லாம் செட் பண்ணி வச்சுட்டு ஜிம்முக்காக வெயிட் பண்ணுறீங்க. ஸோ அவரும் வராரு. ஆனால் நீங்கள் அவரை தொல்லையே பண்ணலை. நீங்கள் ஜஸ்ட் அமைதியாக இருக்கீங்க. அவருக்கே பார்க்குறாரு, என்ன வந்ததும் சாப்பிட கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு, கூப்பிடாத வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ அப்படி தான் அந்த அன்றைக்கி நைட் வந்துட்டு அவர் மேலே போயிட்டு தூங்கியிருப்பார். ஸோ எனக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும், தூங்கியிருப்பார். நீங்களும் வந்துட்டு அவரை கண்டுக்கல. நீங்கள் பாட்டுக்கு ஃபுட்டெல்லாம் சமைச்சி வச்சுட்டு ஒரு 12 மணிக்கு சாப்பிட்ற மாதிரி, ஓகேவா? ஸோ அதுக்காக மட்டும்தான் ஒரு 10 மணிக்கு மேலே தான் நீங்கள் குக் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ நிறையாலாம் சமைச்செல்லாம் வச்சுட்டு நிறையா கேக்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கீங்க. ஏன்னா ஜிமினுக்கு பர்த்டே. ஸோ அதுக்காக தான்
இப்போது அலாரம் வச்சுருக்கீங்களே தவிர கண்ணு கொஞ்சம் கூட தூக்கமே இல்லாமல் இருக்குது. ஏன்னா தூக்கமே வரலை உங்களுக்கு கொஞ்சம் கூட. அப்படியே பரண்டு பரண்டு படுத்துட்டு இருக்கிறீங்க. அப்படி தான் டைம் வந்துட்டு 12 ஆகுது. உடனே டக்குன்னு எந்திரிச்சதுமே நீங்கள் ஓடி போயிட்டு ஜிம்னா கிட்ட வந்துட்டு எழுப்புறீங்க. ஜிமின் எந்திரிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவருக்கு செம்ம தூக்கம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ப்ளீஸுங்க எந்திரிங்க, சீக்கிரம் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சின்னவன் எதுக்கு இப்படி தூங்குறவன்னு தொல்லை பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ப்ளீஸ் என் கூட வாங்கலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஸோ அரை தூக்கத்தில் அவர் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க. எங்கே அப்படின்னா அந்த டைனிங் ஹாலுக்கு தான். அங்கே போனதுமே லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவருக்கு தெரியாமல் ஸ்டெப்பில் கால் இடறி கீழே பொத்துன்னு விழுந்துருவார். ஸோ அவர் கூட சேர்ந்து நீங்களும் விழுந்துருவீங்க. ஆனால் ஆளுக்கு ஒரு பக்கம் கிடப்பீங்க. ஜிம்மினுக்கு செம்ம கடுப்பாகுது. சிவனேன்னு தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பிட்டு வந்து இப்படி கீழே விட்டு விட்டுருக்குறாளா அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு ஒரே கத்திடுறாரு. உனக்கு அறிவே இல்லையா? உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக நீங்கள் கூப்பிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஏன்னா அவருக்கு செம்மையாக காலில் அடிபட்டிருக்கும். அடுத்த நாள் வேறு அவருக்கு மீட்டிங் இருக்கும். அங்கெல்லாம் வந்துட்டு போயிட்டு வரணும். நாடகம் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகுது அவருக்கு. உங்களுக்கு பயம் ஆயிடுச்சு அவரை அப்படி திட்டவும். ஸோ நீங்கள் சொல்லிடுறீங்க, லைட்லாம் ஆன் பண்ணிவிட்டு அப்படி காட்டுறீங்க. ஸோ நிறையா அந்த ஹாலில், அந்த டைனிங் ஹால் தான். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் நிறைய லைட்டு கேக்லாம் வந்துட்டு செட் பண்ணி ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அந்த நியோன் லைட் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் அழகாக வந்துட்டு அதிலே ஹாப்பி பர்த்டே ஜிமின் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதுகிற மாதிரி கட் பண்ணி ஒட்டியிருக்கீங்க. ஸோ ஜிமின் அப்படியே அந்த பக்கம் பார்க்குறாரு. அவருக்கே ஷாக்காக இருக்குது. அந்த சர்ப்ரைஸாக வேறு இருக்குது. அப்படியே சுற்றியும் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வாங்க ஜிமின், உங்களுக்கு எனக்கு பர்த்டே இல்லை, ஹாப்பி பர்த்டே, வந்து கேக் கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. ஆனால் அந்த மனுஷன் கீழே விழுந்த வெறியில் இப்போ இது ஒன்று தான் எனக்கு கேடா, எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துடுச்சா என்ன இது நடக்கிறதுக்கு? இப்போ நான் உன்ட்ட கேட்டேனா, என்னோடய பர்த்டே நீ செலிப்ரேட் பண்ண சொல்லி கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காய்ச்சி முச்சுன்னு கத்தி விட்டுறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு இவ்வளோ நாள் ஒரு கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்திருக்கும். பட் இப்போது எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சி போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. உங்களோட பர்த்டேக்கு ஒரு விஷ் கூட பண்ணலை. பட் இருந்தாலும் நீங்கள் அவரோட பர்த்டேக்காக இவ்வளோ மெனக்கெட்டு இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. அதுக்காக அப்ரிஷியேட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. பட் திட்டாமல் இருந்திருக்கலாம். ரொம்ப திட்டிட்டு அவர் வந்துட்டு அங்கேயே போய் ஹாலில் படுத்து தூங்கிடுறாரு. அந்த அன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு தூக்கமே இல்லை. ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க. அழுதுட்டு நீங்கள் எப்போ தூங்கியிருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ அப்படி தான் அந்த அன்றைக்கி அப்படியே நைட் ஸ்கிப் ஆகுது. மார்னிங் விடிஞ்சு பார்த்தா நீங்கள் அந்த டைனிங் ஹாலில் தான் அந்த சேர் மேலேயே உட்காந்து அழுதுட்டு படுத்துருப்பீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஜிமின் எந்திரிச்சு பார்க்குறாரு. அவருக்கு புரியுது, ஏன்னா அவங்க மேலே தப்பு கிடையாது. கால் தடிக்க அவர் தான் விழுந்தார். ஏதோ கோவத்தில் தான் அப்படி பேசியிருப்பார். ஆனாலும் ஒரு சின்ன ஈகோ வந்து சாரி கேட்கறதுக்கு பிடிக்கல. அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு போயிடுறாரு. எதுவுமே சொல்லலை. பட் அந்த கேக்லாம் அப்படியே கிடக்குது. ஸோ நீங்கள் சமைச்சு வச்ச ஃபுட்டு எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துருப்பாரு. ஸோ இப்போது சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி தான் கூப்பிடல போல் நைட் சாப்பிட்றதுக்குங்கிற மாதிரி அவருக்கே தோணி இருக்கும். எல்லாமே புரிஞ்சிருக்கும். பார்த்தா புரியும்ல. அப்படி தான். பட் எதுவுமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கும் இவருக்கு வேறு வேலை என்ன அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு. அப்புறமா தான் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஸோ எந்திரிச்சு பார்த்தா டைம் ஆகிருக்கும். என்னதான் இருந்தாலும் அவர் திட்டிருந்தாலுமே இன்றைக்கி அவரோட பர்த்டே இல்லையா, ஸோ மூட் ஆஃப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபுட்டெல்லாம் வந்துட்டு பிடிச்ச மாதிரி குக் பண்ணி மறுபடியும் எல்லாம் டைனிங் ஹாலில் மாற்றி வைக்கிறீங்க. ஸோ வச்சுட்டு அவர் கீழே வரும்போது கூப்பிட்றீங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ ஜிமின் வந்துட்டு உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் மண்டியில் ஏறவே ஏறாதா? இதுக்காக நீ இந்த மாதிரி என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுற? என்ன பண்ணினாலும் என்னோடய அட்டென்ஷன் உனக்கு கிடைக்காது, சரியா? எனக்கு பிஸ்னஸ் தான் இம்பார்ட்டண்ட். எனக்கு இது மாதிரி விஷயத்துலலாம் வந்துட்டு தலைக்கு எடுத்துக்கிறதுக்கு பிடிக்கல. நீ இனிமேல் என்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்னு சொல்லிடுறாரு. மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு அவர் பாட்டுக்கும். இதை கேட்டுட்டு அப்புறம் யாராலும் சும்மா இருக்க முடியும்? உங்களுக்கு நாளுக செம்மையாக அழுதுட்டுக்கிறீங்க. அவ்வளோதான். அந்த அன்றைக்கி ஃபுல்லாக அழுதுருப்பீங்க. அப்படியே மதியம் ஆகுது. ஜிமின் வந்துட்டு பார்க்குறாரு. ஏன்னா கரெக்டாக 2 மணிங்கிறப்போ நீங்கள் அங்கே அவரோட கேபினுக்கு வெளியே நிற்பீங்க. டெய்லி நோட் பண்ணுவார். பட் வந்துட்டு வேணான்னு சொல்லி அனுப்பிடுவார். ஸோ உங்களை போக சொல்லிட்டு சாப்பாடு மட்டும் வாங்கி வச்சுக்குவார். அதே மாதிரி தான் இன்றைக்கி அவரையே அறியாமல் அவரோட கண்ணு டைமை பார்த்ததுமே அந்த அவரோட கேபினுக்கு வெளியே இருக்கும்ல, ஸோ அந்த கதவு கிட்ட தான் பார்க்குது. நீங்கள் இல்லை தேடுறாரு. ஏன் தேடுறாருன்னு அவருக்கே தெரியல. அப்படியே ஒரு நிமிஷம் அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது. மணி 2 தானே, ஏன் இன்னும் காணோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கே தோணுது. அப்போது அவரோட அசிஸ்டண்ட் இருக்கால, அவன்கிட்ட கேட்குறாரு, என்னோடய ஒய்ஃப் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நோ பாஸ், அவங்க இன்றைக்கி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். வரலையா? ஏன் வரல? கொண்டு வந்திருப்பாளே நேரம் ஏதாவது. எப்படின்னா சாப்பிட போகிறதில்ல, இருந்தாலும் ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. திரும்ப ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. அவர் அந்த கதவையே தான் பார்த்துட்ருக்காரு. அப்போது அந்த அசிஸ்டண்ட் அகைன் வரான். ஸோ அவன் வரும்போது மறுபடியும் ஜிமின் கேட்குறாரு, வைன் வந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்கவும்,
யார் பாஸ் அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு உங்கள் பேர் கரெக்டாக தெரியாது. ஸோ ஒய்ஃப்னு சொன்னதான் தெரியும். என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாஸ் என்ன பாஸ், நானும் பார்க்குறேன், கதவே பார்த்துட்ருக்கீங்க, வந்தாங்கன்னு என்னை கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவங்க இன்றைக்கி வரலங்க பாஸ். அப்படியே வந்தாலும் அந்த சாப்பாடு நீங்கள் சாப்பிடவா போகிறீங்க? நீங்கள் கேன்டீனில் தானே சாப்பிட போகிறீங்க. ஒன்றா அந்த சாப்பாடை எனக்கு கொடுப்பீங்க, இல்லைன்னா உங்கள் வாட்ச்மேனுக்கு கொடுப்பீங்க. எதுக்கு பாஸ் கேட்டேக்கிறீங்க? எனக்கு வேலை இருக்குது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஜிம்மி அப்படியே அவன் முறைக்கிறாரு. அவன் ஒரே வட்டமாக ஓடிடுறான். கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவனுக்கே தோணுது, நம்ம என்ன தப்பாக சொன்னோம், நடக்கிறது தானே சொன்னோம். வேலை விட்டு தூக்கிட்டு போகிறாங்க. இந்த கம்பெனிலாம் இன்னும் 1000 கம்பெனி எனக்கு இருக்குன்ட்டு போயிடுறான். அவன் எப்படின்னா ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, என்ன வந்தாலும் மனசில் வச்சுக்க மாட்டான், பட்டுன்னு கேட்டுருவான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ நல்ல கேரக்டர் அந்த அசிஸ்டண்ட்டு. அவன் பாட்டு கேட்டு போயிடுறான். இங்கே ஜிம்மியனுக்குனா கடுப்பாகுது. மணி 3 ஆகுது, இன்னும் வரலை. 3:30 ஆகுது, ஆளை காணோம். 4 ஆகுது, ஆளை காணோம். அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு டைம் ஆக ஏன் வரல அப்படி தான் தோணுது. 5 மணிங்கிறப்பெல்லாம் மனுஷனுக்கு உள்ள ஆஃபீஸ்குள்ளே உட்கார முடியல. சைன் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் கொண்டு வராங்க. அவருக்கு வெறியாக வருது. வைனுக்கு இது வந்தாளா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு வரா. ஸோ அவகிட்டையும் அதே கேள்வி கேட்குறாரு. பாஸ் இல்லைங்க, வைன் மேம் எல்லாம் வரலை, உங்களை பார்க்கறதுக்கு அதாவது ஒரு கிளைண்ட் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறதுக்கு வந்திருப்பா. அப்படி அந்த பொண்ணு வந்துட்டு இதை சொல்ல தான் வந்திருக்கோம். அதை சொல்லிவிட்டு பாஸ் வர சொல்லிட்டான்னு கேட்குறா. இப்போ யார்கிட்ட அவங்களாம் வர சொன்னேன்? நான் மீட்டிங் ஏதாவது சொல்லியிருந்தேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கத்துறாரு. பாஸ் மீட்டிங் நீங்கள் தானே பாஸ், இன்றைக்கி வருவாங்க, கிளைண்ட் வருவாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி சொல்கிறா. ஏன்னா இவர் தான் வர சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கு அவ்வளோ அப்படி சொல்லவும், ஓ நீ என்னையை எதிர்த்து பேசுகிறியா? யாரையும் இன்றைக்கி என்னால் மீட் பண்ண முடியாது, நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன வேலைங்க பாஸ் அப்படின்னு கேட்குறா. அவளுக்கும் வாய் கம்மிக்க மாட்டேங்குது, கேட்டுடுறா. ஸோ இங்கே ஜிம்மிக்கு நான் டென்ஷன் ஆகுது. முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அவள் அந்த ரூமை சுற்றி பார்க்குறா. ஒருத்தருமே இல்லை, இவர் மட்டும் தான் உட்காந்துருக்காரு. அவளே ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிடுறா. ஸோ அவள் அந்த பக்கம் போயிட்டு அந்த கிளைண்ட்டுக்கிட்ட, பாஸ் ஒரு மீட்டிங்கில் இருக்காருங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, நாளைக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் நாளைக்கு வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் தனியாக அந்த டோரை வந்துட்டு அப்படியே அலையக்கா திறந்து விட்டுட்டு நகட்டு கடிச்சிட்டே உட்காந்துருக்காரு. மணி 5:30 ஆகுது. பொறுத்ததும் போதும் பொங்கியல்டா முருகேசாங்கிற மாதிரி அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன் அப்படி ஆகுதுன்னே தெரியல. அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ஏன் இப்படி வெயிட் பண்ணுறோம்? அவள் கொண்டு வர சாப்பாடு நம்ம சாப்பிடவா போகிறோம்? ஆனால் நான் ஏன் வெயிட் பண்ணணும்? எனக்கே அவன் வரலன்னா கோவம் வருது, எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி உட்காந்துக்கிறாரு. அப்போ மறுபடியும் அந்த அசிஸ்டண்ட் வரான் ஒரு ஃபைலை தூக்கிட்டு. பாஸ் சைன் அப்படிங்கிறான். வைனுக்கு இது வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் மறுபடியும், பாஸ் நான் தான் சொல்கிறேன்ல, இன்றைக்கி கேன்டீன் இருந்துச்சு, நீங்கள் கேன்டீனில் சாப்பிட்லையா? எதுக்காக அவங்களே கேட்டுக்கிறீங்க? அவங்க வரல பாஸ், வரல அப்படின்ட்டு போயிடுறான். இங்கே ஜிம்மின்னா டென்ஷன் ஆகுது. ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே கேட்குறாரு. எனக்கு என்ன பாஸ் தெரியும்? எப்படியோ வந்தாலும் நீங்கள் வந்துட்டு அப்படியே எழுந்து போய் அவங்கள பார்த்துருக்கீங்களா? அவங்கள உள்ளே கூட கூப்பிட மாட்டீங்க. இன்றைக்கி என்னடா ஏன் வரலன்னு என்னை கேட்டால் நீங்கள் என்ன திட்டிகிட்டு வந்திருப்பீங்க, அதனால் கோச்சிட்டு வந்திருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவன் போயிடுறான். திட்டிகிட்டு வந்தனா அப்படின்ட்டு அப்போ தான் அந்த மனுஷன் யோசிக்கிறாரு. காலையில் வந்துட்டு என்ன பேசினோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் என்கிட்டேருந்து கொஞ்சம் விலகியே இரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. அதெல்லாம் அப்படியே மண்டக்குள்ளே இப்போ தான் ஓடுது. ஓ அதுக்கு தான் கோச்சிட்டு வராமல் இருக்காளா? இருந்துட்டு போகிறா, எனக்கு என்ன? இப்போ அவள் இல்லைனா என்னால் இருக்க முடியாதா என்ன? அவள் கொடுக்குற சாப்பாடு தான் நான் தினமும் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த ஈகோ இடிக்குது. ஸோ இப்படியே தான் ஒரு வழியாக 6:30 வரைக்கும் ஆஃபீஸில் ஓட்டியிருப்பார். ஆனாலும் அந்த மனசு இருக்கும்ல, ஸோ அந்த மானங்கிட்ட மனசு, அந்த மனசு கேட்காம எந்திரிச்சு கார்க்கி எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்புறாரு சடசடன்னு. அப்போ அந்த அசிஸ்டண்ட் பார்க்குறான். பாஸ் என்னங்க பாஸ் நேரமாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏய் நான் எப்போ வேணால் போவேன், எப்போ வேணால் வருவேன், உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமாக கத்திட்டு போயிடுறாரு. ஸோ நேராக கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் வராரு. வரும்போது வாட்ச்மேன் அங்கிள் இருக்கார்ல, ஸோ அவரும் வந்துட்டு கேட்டில் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, நேரமாக வந்துட்டீங்க தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன் நான் வரக்கூடாதா? எதுக்கு எல்லோரும் ஏன் போகிறேன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக போகிறாரு. அவருக்கும் புரியல, என்ன இந்த தம்பி இப்படி பேசாதே, ஏன் இன்றைக்கி ஓமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. காரை நிறுத்தினதுமே நேரம் அப்படி உள்ளே வராரு. ஸோ உள்ளே வரும்போது கண்ணை அப்படியே அந்த கிச்சன் பக்கம் தான் பார்க்குது. ஏன்னா அங்கே தானே இருப்பீங்க நீங்கள். அப்படி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே இல்லை. ஆனால் எங்கே போயிட்டா? கிச்சனில் இருக்க மாதிரி எந்த சத்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அந்த சைடு இந்த சைடு பார்க்குறாரு, ஒருத்தரையும் காணோம்.
மேலே இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக மேலே தான் போகிறாரு, ரூமுக்கு தான். ஸோ அப்படி ரூமுக்கு போனால் அங்கே நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி நீங்கள் பாட்டுக்கு மொபைலில் கேம் விளையாடிட்டு படுத்துட்ருக்கீங்க. இவர் போகிறாரு, நீங்கள் பார்க்குறீங்க, ஆனாலும் பார்க்காத மாதிரி நீங்கள் பாட்டுக்கு கேம் விளையாடிட்டே இருக்கிறீங்க. அங்கே ஒரு மனுஷன் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாதுங்கிற மாதிரி அந்த ஆளை மதிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து ஃபோனில் கேம் விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்காரு, நீங்கள் அவரை கண்டுக்கவே இல்லை. அப்புறம் என்னென்னு பேசுறது, அவர் என்ன பேசுன்னு தெரியாமல் போயிட்டு ஹாலில் உட்காந்துக்கிறாரு. ஆனால் மனுஷனுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. என்ன, நான் ஒருத்தன் வந்திருக்கேன், வான்னு சொல்ல, ஏன் வந்தேன்னு கேட்கல, சீக்கிரம் வந்திருக்கேன், என்ன ஏதுன்னு கூட கேட்கல. ஆமாம், இவ கேட்டால் எனக்கு என்ன கேட்கலன்னு எனக்கு என்ன, நான் டயர்டாக இருக்குன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே இவருக்குள்ளே பேசிக்கிட்டு அப்படியே படுத்துக்கிறாரு. சரி ஓகே, எப்படி நீ சாப்பிட்றது கூப்பிடுவேல, நான் இங்கே இருக்கேன், கூப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹால், அதாவது டைனிங் டேபிளுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ஹால் இருக்கும் ஓகேவா. அந்த சோஃபாவில் படுத்துட்டு இருந்தேன்னா டைனிங் டேபிளும் சோஃபாவும் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, இங்கே பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் அப்படியே வந்துட்டு படுத்துட்ருக்காரு. இப்போது மணி வந்துட்டு ஒரு 7 o'clock மேலே ஆகுது. நீங்கள் எந்திரிச்சு வரீங்க, கீழே நேராக போய்ட்டு கிச்சனுக்கு போகிறீங்க. ஜிமுனா அப்படியே கையை கட்டிட்டு திமுறா தென்னாவட்டா படுத்துட்டுருக்காரு. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய்ட்டு சமைக்கிறீங்க. சமைச்சு முடிச்சுட்டு டேபிள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறீங்க. ஜிமின் பார்க்குறாரு, வேணாவை கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. தட் மீன்ஸ் அப்படியே படுத்த மாதிரி படுத்துட்ருக்காரு. நீங்கள் கொண்டு வந்து எல்லா திங்ஸையும் வச்சுட்டு பிளேட் எடுத்து வச்சு நீங்களே சாப்பாடு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. இதை பார்த்து ஜிமினுக்கு நம்பவே முடியல. டக்குன்னு எழுந்துச்சு உட்காந்துக்கிறாரு. அப்படி ஷாக்காக உங்களையும் பார்க்குறாரு. நீங்கள் பாட்டுக்கும் ஃபோனை அப்படியே பார்த்துட்டு அந்த ரீல்ஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு ரீல்ஸை பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டுருக்குறீங்க. இதுவே அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. காலையிலேருந்து பாவம் மனசை படாத பாடுபட்டிருப்பாரு. இப்போ இது வேறையா அப்படின்ட்டு மண்டை பிச்சுக்குது. ஒரு வார்த்தை சாப்பிடவான்னு கூட கூப்பிடல. ஓ, காலையில் நான் திட்டினா அவ்வளோ கோவமா, எத்தனை நாளைக்குன்னு பார்க்குறேன், நாளைக்கு நீ பேசி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கும் உள்ளே போய் படுத்துக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி செம பசி. ஏன்னா மதியமும் சாப்பிட்ல, காலையிலையும் சாப்பிட்ல, நைட்டுக்கு சோறு கிடையாதா. ஸோ அதனால் ஒரு மாதிரி செம பசி. கூப்பிட மாட்டாளான்னு காத்துட்டு கிடக்குறாரு. ஆனால் கூப்பிடலையே. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை தனியாக, யாருமே அங்கே இல்லாத மாதிரி நீங்கள் மட்டும்தான் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கும் பண்ணுறீங்க, போகிறீங்க, வரீங்க. அடுத்து நைட் ஆயிடுச்சு, போயிட்டு காட்டில் படுத்து தூங்கிடுறீங்க. அங்கே காட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா 2 பேர்த்துக்கு செப்பரேட்டாக தனித்தனியாக தான் இருக்கும். ஸோ 2 பேர் தனித்தனியாக தான் தூங்குவீங்க. ஸோ உங்களோட காட்டில் படுத்து நீங்கள் தூங்கிடுறீங்க. அண்ட் ஜிமினோட காட்டில் போய் படுத்துக்கிட்டு அப்படியே வயிறால் கிள்ளுது. அவருக்கு பசி ரொம்ப தாங்க முடியல. அப்படியே வயிற்று இறுக்கி பிடிச்சிட்டு படுத்துருக்காரு. ஆனால் நீங்கள் நல்லா தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் விடியுது. கண்ணை முழிச்சு பார்க்குறாரு, நீங்கள் அங்கே இல்லை. சரி ஓகே, குக் பண்ணிட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வராரு. வந்து பார்த்தா நீங்கள் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்குறீங்க. அவர் என்னன்னு சொல்ல முடியும், நீங்கள் கூப்பிட்டா தானே வந்து சாப்பிட முடியும். அப்படியே 2 நிமிஷம் இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்கிறாரு, கூப்பிடுவாளான்னு. ஆனால் நீங்கள் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்றீங்க. அதுவும் வந்துட்டு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நல்லா பிரியாணியெல்லாம் சமைச்சிக்கிறீங்க காலங்காத்தால். அப்படியே அவருக்கு அந்த வாசம் தொலைக்கிது மூக்க. என்ன காலங்காத்தால் பிரியாணி செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவருக்கு நாக்கில் எச்சி வருது. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் நடக்கிறது, அந்த பக்கம் நடக்கிறது, தண்ணி குடிக்கிறது, அவங்க போகிறது இங்கே போகிறதுன்னு உங்கள் முன்னாடியே சர்க்கஸ் பழகுறாரு. ஆனாலும் நீங்கள் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே உருண்டை பிடிச்சி நல்லா சாப்பிட்றீங்க. இதை பார்த்தாலே அந்த மனுஷனுக்கு பசி பயங்கரமாக எடுக்குது. அப்படி 1/2 மணி நேரம் அங்கே இருந்திருப்பார். நீங்கள் அவர் இருக்கிற மாதிரியே நினைக்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு தனியாக இருக்கிற மாதிரி சாப்பிட்ருக்கீங்க. இதுக்கு மேலே இருக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. ஸோ அவர் போயிட்டாரு. ஆனால் நீங்கள் உங்களோட ஒர்க்கை அப்படியே எப்பவும் போல் கண்டினியூ பண்ணிக்கிறீங்க. அடுத்து மதியம் வந்துட்டு சமைக்கணும்ல. ஸோ நீங்கள் காலையில் சேர்த்து சமைச்சிருப்பீங்க. இப்போ மதியம் ஆகுது. ஜிமினுக்கு வந்துட்டு காலையில் சாப்பிட்லையா. ஸோ மதியமாவது கொண்டு வருவீங்க, கோவம் போயிருக்குன்னு நினச்சிருப்பாரு. ஆனால் மதியமும் கொண்டு வரலை. நைட்டு வராரு, நீங்கள் பேசவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை பார்க்குறீங்க. அப்படி தான் 1 வீக் போகுது. அவரோட ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சு. எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் துவைச்சி அயன் பண்ணி, அதாவது அயன் பண்ணுறதுக்கு கொடுத்து அயன்லாம் பண்ணி அவருக்கு கரெக்டாக கபோர்டில் வச்சுருப்பீங்க. இப்போ போய் பார்க்குறாரு, அதாவது மண்டே கபோர்ட் திறந்து பார்த்தா ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லை. ஏன்னா எல்லாமே அழுக்கு. அவர் ஒரு நாளைக்கு சும்மா வீட்டில் இருக்கிறப்ப நிறையா ட்ரெஸ்ஸை கழட்டி போடுவார். மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறதுனால அவருக்கு ஷர்ட் எல்லாமே அழுக்காயிடுச்சு. பேண்ட்டு பார்த்தா அதுவும் ஜாஸ்தி எல்லாமே அழுக்கு. அப்படியே அவருக்கு கடுப்பாகுது. என்னது, ஒரு ட்ரெஸ் கூட துவைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. உங்களோட கபோர்ட் திறந்து உங்களது எல்லாமே நீட்டாக துவைச்சி அடுக்கி வச்சுருக்கீங்க, அவளது மட்டும் துவைச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. உங்ககிட்ட கேட்கவும் முடியல.
ஸோ இப்படியே தான் ஒவ்வொரு டேவும் வந்துட்டு போயிட்டே இருக்குது. இப்போல்லாம் அவர் ரொம்ப உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஏன்னா நீங்கள் அவர் பேசவே பேச மாட்டார், ஆனாலும் கூப்பிட்டு பேசுவீங்க. அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுவீங்க. கிடைக்கிற கொஞ்சம் நேரத்தையாவது அவர் கூட பேசணும்னு நினச்சிட்டு ஏதாவது ஒரு சம்மந்தமே இல்லாமல் கூட பேசுவீங்க. அவரும் வந்துட்டு வேண்டாம் வெறுப்பா பதில் சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் சாப்பிட்றது என்றைக்குமே அவர் இல்லாமல் சாப்பிட மாட்டீங்க. ஆனால் இப்போல்லாம் அவர் சாப்பிட்டாரு இல்லைன்னு கூட கேட்குறதில்ல. நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்றீங்க, நீங்கள் பாட்டுக்கு சமைக்கிறீங்க. அப்படியே தான் ஒரு 2-3 மந்த்துக்கு மேலே போயிருக்கோம். இங்கே ஜிமினுக்கு நான் உங்ககிட்ட எப்படி வந்துட்டு அப்ரோச் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா டே பை டே அவர் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆஃபீஸில் இருப்பார். இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப பசி இருக்கும்ல, ஏன்னா காலையில் சாப்பிட்றது கிடையாது, நைட்டு சாப்பாடு கிடையாது. ஏன்னா மீட்டிங்லலாம் எங்கே போனாலும் சாப்பிட்றதும் இல்லை இவர். அப்போது கேன்டீனில் தானே மதியம் சாப்பிட்ணும். அப்போது சரி ஓகே கேன்டீன்லையாவது சாப்பிட்லான்னு போனால் அங்கே கேன்டீனில் இன்றைக்கின்னு பார்த்து அவரோட நேரம் சாப்பாடெல்லாம் காலி. ஏன்னா நான்வெஜ் இன்றைக்கி செஞ்சுருக்காங்க. ஸோ அப்போ எல்லாமே சீக்கிரம் காலி ஆகிடும். அந்த அசிஸ்டண்ட்டு தான் வந்துட்டு, பாஸ் நான்வெஜ் சமைக்கிற அன்றைக்கி சீக்கிரம் காலியாகிடும், உங்களுக்கு தெரியும்ல, சீக்கிரம் வந்து சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறான். டேய் கடுப்பாக கலப்பாத, மரியாதை போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேபினில் போய் உட்காந்துக்கிறாரு. பசி கண்ணுக்கு இருகுன்னு வருது. அப்படியே சேரில் சாஞ்சு படுத்திருப்பார். அப்போ கரெக்டாக அந்த அசிஸ்டண்ட் இருக்கால, அவனும் வந்துட்டு கொஞ்சம் சாப்பாடு இருக்கும்ல, ஸோ ஒரு பிளேட்டில் வந்துட்டு சாப்பாடெலாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறான். ஜிமினுக்கு அதை பார்த்ததுமே இது எது அப்படின்னு கேட்குறாரு. பாஸ் நான் தான் உங்களுக்காக ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுருந்தேன், இந்தாங்க சாப்பிடுங்க, பத்துலனா திருப்பி கேட்டிங்கன்னா என்கிட்ட அவ்வளோதான் இருக்குது, சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஜிமினுக்கு இருந்த பசிக்கு டக்குன்னு அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிறாரு. அவருக்கு செம பசி இல்லையா, ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவள் அவ்வளோ நாள் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா, அப்போல்லாம் எனக்கு ஒரு மண்ணும் தெரியல, இன்றைக்கி கொஞ்சம் அவள் கையால் சாப்பிட மாட்டோமான்னு ஏக்கமாக இருக்குது. இவங்க என்ன செஞ்சாலும் நல்லாவே இருக்கிறதில்ல பிரியாணி, ஆனால் அவள் செஞ்சால் செய்கிறப்பே மணக்குது, சாப்பிட்றப்போ இன்னும் சாப்பிட்லான்னு தோணுது. என்னதான் இவங்கெல்லாம் சமைக்கிறாங்களோன்னு சொல்லிட்டு இவங்க இதிலெல்லாம் குறை சொல்ல ஆரம்பிச்சிருவார். ஸோ டெய்லியும் கேன்டீனில் சாப்பிட்றப்பெல்லாம் அது நல்லா இல்லை இது நல்லா இல்லைன்னு ஒரு பாஸ் வந்துட்டு கேன்டீன்காரங்களுக்கு குறை சொல்லிட்டு இருந்தால் எப்படி இருக்கும். இனிமேல் கரெக்டாக சமைக்கலன்னு என்னது கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுவேன்லாம் சொல்லி மாட்டிட்டு போவார். அவங்களுக்கு ஒரே தலைவலியாக இருக்குது. எல்லோரும் நல்லா இருக்குங்கிறாங்க, இவருக்கு மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வெறுப்பாகுது ஜிமின் மேலே. இப்போது இப்படியே தான் ஒரு வருஷமே பாஸ் ஆகிடுச்சு. நீங்கள் இன்னுமே அதே மாதிரி தான் இருக்கீங்க. ஜிமினுக்கு இது பழகிடுச்சு, ஆனால் ரொம்ப ஏக்கமாக இருக்குது. எங்களோட பேச மாட்டாளா அவளை வந்து அப்படிங்கிற மாதிரி நினைப்பார். பட் அவரை வந்து பேசணும்னு நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா ஈகோ, அவ்வளோ ஈகோ, கொஞ்சம் கூட வந்து இந்த ஈகோ குறையவே மாட்டேங்குது. நீங்கள் வந்து பேசினா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பட் இப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகும். ஒரு நாள் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் கால் வந்துட்டு அட்டன் பண்ணி பேசிகிட்ருப்பீங்க. சும்மா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு கால் மேலே கால் வந்துகிட்டே இருக்குது. ஜிமினும் பார்க்குறாரு, என்னவ இத்தனை பேர் ஃபோன் பண்ணுறாங்க, எல்லாருக்கிட்டையும் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்கிறா, எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே கொஞ்சம் ஒட்டு கேட்கலான்னு வந்துட்டு பார்ப்பாரு. ஸோ நீங்கள் பேசுகிறப்ப இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்கிறது அந்த மாதிரி பண்ணுறாரு. நீங்கள் தான் அவர் இருக்கிறதே கண்டுக்க மாட்டீங்களே, நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்போ கரெக்டாக ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது அவர் காதில் கேட்டிருக்கோம். அப்போ தான் அவருக்கு தெரியுது இன்றைக்கி தான் உங்களோட பர்த்டே அப்படிங்கிறதே. ஸோ அப்படியே அதை ஒரு டே இமேஜின் பண்ணி பார்க்குறாரு. லாஸ்ட் இயர் நீங்கள் வந்துட்டு அவருக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க. அப்போது அவருக்கு அது கரெக்டாக தெரிஞ்சிருக்காது உங்களோட பர்த்டே அப்படின்னு. ஆனால் இப்போ அவருக்கு அது நல்லா சென்ஸ் ஆகுது. அப்போது போன வருஷம் இந்த மந்த்து ஒரு நாள் இவனுக்காக வெயிட் பண்ணி சாப்பிடலாம் கூப்பிட்டாலே, நிறையா டிஷ்ஷெல்லாம் சமைச்சு வச்சாலே, அன்றைக்கி அவரோட பர்த்டேவா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஸோ உங்களோட பர்த்டேங்கிறது அவருக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும், கிஃப்டாவது பண்ணணும்ல. ஸோ அதாவது இதை சாக்கா வச்சு பேசினா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனும் கடை கடையாக ஏறி இறங்கி என்னென்னமோ வந்துட்டு சர்ச் பண்ணி எதை வாங்குறதுனே தெரியாமல் ஒரு கிஃப்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10-20 கடை ஏறி இருப்பார். அவருக்கு எதுவுமே பிடிக்கல. ஸோ ஏதோ வந்துட்டு தேடி பார்த்துட்டு கடைசியாக ஒரு கிஃப்ட்டை மட்டும் அவருக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கும். ஸோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. வாங்கிட்டு வந்த மனுஷன் கூப்பிட்டு கையில் கொடுத்துருந்தா பரவாயில்ல, இல்லை ஒரு விஷ் பண்ணியிருந்தா பரவாயில்ல, ஒரு மாதிரி அந்த ஈகோ இன்னுமே இடிக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு கிச்சனில் தானே வேலை செய்வீங்க மோஸ்ட்லி. ஸோ கிச்சனில் கொண்டு வந்து அந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. போனவர் சும்மா போகலை, அந்த பக்கம் ஒளிஞ்சு நின்று பார்க்குறீங்களான்னு எட்டி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அப்போ தான் கிச்சனுக்கு வருவீங்க. ஸோ வரும்போது சார் எங்கே ஒழிஞ்சிட்டு இருக்காருன்னா, அந்த ஃப்ரிட்ஜுக்கு சென்டரில் ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒழிஞ்சிட்டு பார்த்துட்ருக்காரு. அவருக்கு அங்கே வேறு உட்காருக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஃப்ரிட்ஜை தொட்டால் ஷாக் அடிக்குது. அப்படியே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் முட்டியும் மோதாத மாதிரி ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு எட்டி பார்த்துட்ருக்காரு. ஸோ பார்க்குறப்போ நீங்கள் அது ஒரு டப்பா எடுக்க போயிருப்பீங்க, உப்பு டப்பா எடுக்க போயிருப்பீங்க. அப்போ கரெக்டாக அந்த கிஃப்ட்டு பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு, பார்த்துட்டா எடுப்பாளா அப்படின்னு சொல்லி பார்க்கவும் நீங்கள்
அதை எடுக்கலான்னு கை போகுது. ஆனால் நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, அது நம்ம வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கும் அதை கண்டுக்காமல் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. அவ்வளோதான், ஜிம்மினுக்கு புசுவான மாதிரி ஆகிடுது. என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு 10-20 கடை ஏறி இறங்கி வாங்கியிருக்கேன், என்னன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறா, அவ்வளோ அழுத்தக்காரியாவ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனில் சுற்றிட்டுருக்காரு. அப்புறம் என்ன, நீங்கள் பாட்டுக்கு குக் பண்ணிகிட்டே இருக்கவும் அவர் இதுக்கு மேலே அங்கே உட்கார முடியாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே சட்டன் எந்திரிச்சிருப்பார். நீங்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை, இருக்குன்னு பயந்துருப்பீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஒரே ஒரே ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடறாரு, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். நீங்கள் என்ன லூஸ் ஆவேன், எங்கே எதுக்கு வந்து உட்காந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு திரும்ப நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. இப்படியே தான் டேஸ் போகுது. திரும்ப ஒரு 4 மாதம் போகுது. கரெக்டாக அப்போது அந்த அன்றைக்கி ஜிமினோட பர்த்டே. அவருக்கு செம்ம ஹாப்பி, ஏன்னா இன்றைக்கி அவரோட பர்த்டே. ஸோ அவருக்கு விஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் பேசியே தான் ஆகணும். அப்போது வேறு வழி இல்லைல்ல, உங்களுக்கு பேசிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குஷியாக காலையிலேருந்து, அதாவது இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு பர்த்டே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன்றைக்கி காலையிலேருந்தே வந்துட்டு செம்ம ஜாலியாக இருக்கார். ஆஃபீஸ் ஃபுல்லாக ஒரே ஹாப்பி தான், ஒரு மாதிரி ஜாலி மூட்லேயே இருக்கார். அந்த அசிஸ்டன்ட் கேட்குறான், பாஸ் என்ன இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது வந்து சொல்ல முடியாது படா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ் விட்டு கிளம்பி வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி ஜாலியாக பாட்டு பாடிட்டே மேலே போகிறது, கீழே வருது, அப்படியே தான் பண்ணிருக்காரு. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்துட்டு எப்பவும் போல் சாப்பிட்றீங்க. ஜிம்மி அப்பப்போ எட்டி பார்க்குறாரு, ஏதாவது ஒரு முன்னேற்றம் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி. இப்படி பண்ண வேலைக்கு இப்போ பாருங்கள், நீங்களாக போய் பேசுகிறப்போ ஒதுக்கி வச்சுருப்பாரு. இப்போது அவராக பேசணும்னு நினைக்கிறப்ப கூட நீங்கள் ஒதுங்கி போயிடுறீங்க. அப்படி இல்லை, நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டீங்க அவரை. ஸோ ஒரு மாதிரி அதுக்கு கஷ்டமாக இருந்தாலுமே இன்றைக்கி எனக்கு பர்த்டே, அவன் வந்து என்கிட்ட பேசுவான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் மனுஷன் போயிட்டு அவரோட பெட்டில் வந்துட்டு படுக்கிறாரு. என்ன நினச்சாரோ தெரியல, அப்படியே டக்குன்னு எந்திரிச்சிட்டு படுத்தாள். மறுபடியும் எந்திரிச்சிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி பார்த்துட்டு இருக்கிற திங்ஸ் எல்லாம் தூக்கி கீழே எரிஞ்சிட்டு அவரோட பெட்டை அப்படியே சேர்த்து இவங்களோட பெட்டுக்கிட்ட போட்டுட்டு மற்ற எல்லா திங்ஸையும் அந்த ரூம் ஃபுல்லாக மெஸ்ஸி ஆக்கி வச்சுருக்காரு. ஏன்னா எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்துட்டு குப்பை மாதிரி போட்டு வச்சுட்டு, இடம் இல்லை, இங்கே ஏதாவது படுத்து ஆகணும், அதனால தான் பெட்டை தள்ளி போட்டேன்னு சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஒட்டி போட்டாச்சு. ஸோ இப்போது இன்னொருக்கு குஷியாக இருக்குது, அப்படியே ஜாலியாக வந்துட்டு படுத்துக்கிட்டு எப்படியும் நீங்கள் என்கிட்ட பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருக்காரு. கரெக்டாக நீங்களும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வரீங்க. உள்ளே வரும்போது அவர் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி ஃபோன் நோண்டிட்டு இருக்காரு. இப்போல்லாம் கரெக்டாக சார் வந்துட்டு டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுவார். ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் உலாவிக்கிட்டே இருப்பார். என்ன 2 பேர் பேசிக்கிறது கிடையாது, அதுதான். ஸோ நீங்களும் வந்து பார்க்குறீங்க, பார்த்தா 2 பெட்டும் ஒட்டி இருக்குது. அவர் வேறு அவரோட பெட்டில் படுத்துருக்காரு, உங்கள் பெட்டுக்கிட்ட காலே நீட்டிகிட்ருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்னது அப்படிங்கிற மாதிரி ரூம் ஃபுல்லாக பார்க்குறீங்க, செம்ம மெஸ்ஸி பண்ணி வச்சுருக்காரு. இங்கே எதுக்கு என்னோடய பெட்கிட்ட போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் பேசுகிறீங்க. இதுவே அவருக்கு ஒரு மாதிரி இனிமையாக இருக்குது. ஸோ அவர் வந்துட்டு எந்திரிச்சிட்டு, அது வந்து பார்த்தா தெரியலையா, இங்கே ஃபுல்லாக இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது, எல்லாம் தெரியாமல் கை தவறி விழுந்துருச்சு, அதனால் படுக்க இடம் இல்லை, ஸோ தள்ளி போட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு படுத்துக்கிறாரு. ஆனால் செம சிரிப்பு இல்லை. நீங்கள் பார்க்குறீங்க, மெஸ்ஸியாக இருக்குன்னா நான் எப்படி படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரத்தில் மணி 9 இருக்கும். அந்நேரத்தில் அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் பெட்டை தள்ளி போட்டுக்கிறீங்க. அவ்வளோதான் ஜிமினுக்கு, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறா சைக்கோ, நான் கஷ்டப்பட்டு இந்த குப்பை போட்டால் இவன் இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் எல்லா க்ளீனிங், அதாவது குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு உங்கள் பெட்டை போட்டு இழுத்துக்கிறீங்க தனியாக. இழுத்து இப்போ நீங்கள் போய் படுக்கிறீங்க. ஜிமினுக்கு நான் ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணாலும் ஏதாவது இடக்கு மடக்கா பண்ணிகிட்டே இருக்கா, பேச வர மாட்டாளா, பேசி தானே ஆகணும், ஏன்னா நாளைக்கு எனக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே படுத்துட்ருக்காரு. அவருக்கு செம்ம ஒரு மாதிரி எப்படியோ இருக்குது, பேசுவாளா பேச மாட்டாளா, என்ன பேசுவா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு தூக்கமே வரல. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. அவர் சும்மா தான் கண்ணை மூடி படுத்துட்ருக்காரு, அவருக்கு தூக்கமே வரல. உங்களையே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் டக்குன்னு கண்ணை முழிச்சிக்கிறவும் அவர் பயந்துட்டு கண்ணை இருக்க மூடிட்டு அப்படி படுத்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சிட்டு அப்படியே ஜிமினியே பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும் போல் தோணுது. அப்படியே எழுந்திரிச்சு உங்களோட கபோர்டு ஓப்பன் பண்ணுறீங்க. அது அவருக்கு நல்லாவே கேட்குது. அவருக்கு என்ன நினைப்பேன்னா, நமக்கு ஏதோ கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஜிமினா என்ன கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு தூங்கவே இல்லைல்ல. ஸோ சும்மா கண்ண மூடி தானே படுத்திருக்காரு. அப்படியே யோசிச்சுக்கிட்டே படுத்துட்ருக்காரு. உள்ளே செம ஹாப்பியாக இருக்குது, ஏதோ கிஃப்ட் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காரு. நீங்களும் வந்துட்டு உள்ளேருந்து, அதாவது அந்த கபோர்ட்லேருந்து ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க கையில். ஸோ ஒரு கிஃப்ட் பேப்பர் ரேப் பண்ண மாதிரி தான் இருக்குது. அப்படியே அந்த கிஃப்ட் அப்படியே கையில் எடுத்துகிட்டு வந்து ஜிமின் தூங்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அவர் கிட்ட போகிறீங்க, அதுவும் அவருக்கு நல்லா சென்ஸ் ஆகுது.
அப்படியே பெட்டுக்கு கீழே உக்காந்துட்டு அந்த பெட்டு மேலே அவங்க கை வச்சு அவரோட ஃபேஸ் கிட்ட அந்த கிஃப்ட்டை வைக்கிறீங்க. அவருக்கு அது நல்லாவே சென்ஸ் ஆகுது. அப்போது என்ன பேசுகிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, எப்பயுமே உங்களை விட்டு என்னை தள்ளியே இருக்க சொன்னீங்க. ஸோ நான் தள்ளியே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. அதனால் இந்த கிஃப்ட்டை நீங்கள் காலையில் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிஃப்ட்டை அவங்க வச்சுட்டு அவரோட தலையில் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு மாதிரி கலப்பாங்கள, முடி வச்சு அப்படி முடி அப்படி ஆட்டுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி பண்ணுறீங்க. மனுஷனுக்கு இத்தனை நாள் ஏங்கி போய் கடந்ததுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும், அப்படி குழு குழுன்னு இருக்குது. செம்ம ஹாப்பியாக இருக்குது. அவர் செம்ம ஹாப்பியாக இருக்கார். என்ன கிஃப்டாக இருக்கும், கண்டிப்பாக நீ எந்த கிஃப்ட் கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு படுத்திருக்காரு. இப்போ நீங்கள் அப்படி தான் அந்த இடத்துல நினச்சி போயிருப்பீங்க. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்களா இல்லையான்னு தெரியாமல் அவர் கண்ணை முடிக்காமே படுத்திருப்பார். எப்படி தூங்கினாரோ தூங்கிட்டாரு. அதுக்கப்புறமா மார்னிங் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு, நீங்கள் அங்கே இல்லை. சரி ஓகே, கிச்சனில் குக் பண்ணிட்டுருப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு முதல்ல அந்த கிஃப்ட்டை தான் பார்க்குறாரு. ஐயோ எப்படி தூங்கினேன்னே தெரியல, நைட்டே பார்த்துருக்க வேணும், இவ்வளோ நேரம் கழித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை ஓப்பன் பண்ணுறாரு. அதை ஓப்பன் பண்ணால் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. ரிங்காக இருக்குமா இல்லை வாட்சாக இருக்குமான்னு அவருக்கு ஒரே யோசனை. இல்லை ஏதாவது ஹார்ட் போட்ட பொம்மையா அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அதை ஓப்பன் பண்ணால் அதில் ஏதோ ஒரு பேப்பர் நாளாக மடக்கி இருக்குது. என்னடா அது, ஒரு வேறு லவ் லெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு செம ஹாப்பியாக அதை பிரிக்கிறாரு. ஸோ பிரித்து பார்த்தா தான் அவருக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி இருக்குது. டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணி வச்சுருக்கீங்க, அதுக்குள்ளே அவரோட சைனுக்காக வெயிட்டிங் போல். ஸோ நீங்கள் சைன் பண்ணி எல்லாமே ஆல்ரெடி அப்ளை பண்ணியாச்சு, அவர் சைன் பண்ணால் அப்ளை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் சைனும் போட்டு அதுக்குள்ளே வச்சுருக்கீங்க. அவருக்கு நான் அதை பார்த்து ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னோடய பர்த்டேக்கு நீ எனக்கு கொடுக்குற கிஃப்ட்டு இதுதானா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்படியே தான் ஒரு பேப்பரும் எழுதி வச்சுருக்கீங்க. அவர் அதை எடுக்கிறாரு. பட் நீங்கள் நைட்டு சொன்னது இப்போ தான் அவருக்கு உண்மையான அர்த்தம் புரியுது. நீங்கள் அவரை மன்னித்து நீங்கள் அவர் கூட இனிமேல் சேர்ந்து வாழணும்னு நினச்சி பேசலை. நீ என்னை விட்டு தூரமாக இருக்கணும்னு சொன்னேன். ஸோ எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கிறதுன்னு தெரியல, ஸோ மொத்தமாக விட்டுட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பேசுனீங்க. ஸோ அது இப்போ தான் அவருக்கு அதோட அர்த்தமே புரியுது. அப்படியே கனலாக கலங்குது. லிட்ரலி அவர் அழுதுகிட்டே தான் அந்த இன்னொரு குட்டி பேப்பரையும் பிரித்து பார்க்குறாரு. ஸோ அதில் பார்த்தா நீங்கள் எழுதியிருக்கீங்க, நான் ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு தெரியல, ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் உங்ககிட்ட பேசணுன்னு, ஆனால் நீங்கள் எப்பவுமே என்னை விட்டு வேலைக்கு தான் போயிருந்தீங்க. லாஸ்ட்டாக நீங்கள் போன வருஷம் உங்களோட பர்த்டே அன்றைக்கி சொன்ன விஷயம் எனக்கு இப்போ சொல்கிற மாதிரி இருக்குது. எதுக்கு நானும் கஷ்டப்பட்டுட்டு உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இங்கே எப்படி ஒரே வீட்டில், எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எனக்கு நல்லா புரியுது என்னென்னா, நான் உங்கள் மேலே லவ்வாக கேராக இருக்கேன் அப்படின்னா அது எனக்கு தான் வலிக்குது. அது எனக்கு வலியை மட்டும்தான் கொடுக்குது. அதனால் என்னை நானே ஹர்ட் பண்ணிக்க விரும்பலை. என்னை கஷ்டப்படுத்துகிற எந்த விஷயத்தையும் நான் இதுக்கு மேலே செய்ய மாட்டேன். ஸோ ப்ளீஸ் அதில் சைன் பண்ணிக்கோங்க, ஆனால் அப்ளை பண்ணிவிடுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் உங்களை விட்டு மொத்தமாக நிரந்தரமாக தூரமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் பண்ணி வச்சுருக்குறீங்க. அந்த சைனை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அந்த பேப்பர் அப்படியே கசக்கி போட்டுட்டு அழுகுறாரு. அந்த டிவோர்ஸ் பேப்பரை பார்க்குறப்பெல்லாம் வெறியாக வருது. அப்படியே அந்த 4 கிழிச்சு எறிகிறாரு. எரிஞ்சிட்டு அந்த நீங்கள் லாஸ்ட் அந்த குட்டி பேப்பரில் எழுதியிருப்பீங்கள, அதை மட்டும் ஒரு மாதிரி பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு. எந்திரிச்சு கீழே ஓடி வராரு. நீங்கள் வேறு எங்கே தூரமாக போகிறேன்னு எழுதியிருக்கீங்களா, எங்கே போயிட்டாலும் என்னன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கீழே ஓடி வராரு. கீழே எங்கேயுமே இல்லை. மேலே மறுபடியும் ஓடி வந்து கபோர்டெலாம் திறந்து பார்த்தா அதில் உங்களோட திங்ஸ் எதுவுமே இல்லை. எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. அப்போ நைட்டே நீங்கள் போயிருக்கீங்க, அந்த மனுஷனுக்கு அது தெரியல. இப்போது அப்படியே தான் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கே போனீங்கன்னு தெரியல. அவர் அப்படியே நைட் ட்ரெஸ்ஸோடு படுத்திருப்பார். அப்படியே அந்த ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துகிட்டு கார் சாவி எடுத்துகிட்டு கீழே ஓடி வராரு. ஓடி வாட்ச்மேன் அங்கிள் கிட்டே கேட்குறாரு, ஆனால் ஒயின் எங்கே போனா, ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவர் இருக்கிறத பார்த்தா அவருக்கு புரியுது. ஏன்னா ஜிமின் ரொம்ப அழுதுருக்காரு, ரொம்ப கஷ்டமாக மனசு வேதனையோடு இருக்காருங்கிறது பார்த்தாலே தெரியுது. தம்பி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருப்பீங்களா, அதனால் தெரியலங்கிறாரு. ஆனால் ஜிமின் அவரை ஒரு மாதிரி ரொம்பவே கையை பிடிச்சி கெஞ்சுறாரு. ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட சொல்லாமல் இது பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், ப்ளீஸ் நான் சொல்லுங்கள், உன்னை அப்பா மாதிரி தானே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. ஸோ என்னதான் இருந்தாலும் ஜிம்மின் கொஞ்சம் கோல்டு தான். எல்லாத்துக்கிட்டையும் வெளியே ஆஃபீஸ்லாம் கோல்டாக தான் பேசுவார். அவரோட அசிஸ்டண்ட்டுக்கிட்டேயே ஏன்டா வாடான்னு சொல்லி திட்டிடுவார். பட் இந்த அங்கிள்கிட்ட மட்டும் ரொம்பவே கேராக தான் பேசுவார். அதனால் அவரும் கொஞ்சம் பாவம் பார்த்து, தம்பி
நான் சொல்கிறேன்னு சொல்லிடாதீங்க. ஆனால் ஒயின் என்கிட்ட மட்டும் தான் சொல்லிச்சு, எனக்கு சொல்லாமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாரு. ஸோ ஜிமின் பாட்டுக்குன்னு காலையே விழுந்துடுறாரு. ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுடுறாரு. இதுக்கு மேலே அவரால் எதுவுமே பண்ண முடியல. டக்குன்னு அந்த மனுஷன், அதாவது அந்த வாட்ச்மேன் அங்கிள், அப்படியே டக்குன்னு 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு, நீங்கள் போய் என் காலில் விழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்ல அப்படியே அவர் ஜிம்மோட கை அப்படியே பிடிச்சி தூக்கி விட்றாரு. ஸோ ஜிம்மினை அழுதுட்டே, அவள் என்ன பண்ணியிருக்கா தெரியுமா, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருக்கா, என்னை விட்டு தூரமாக போகிறேன்னு எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. ஸோ அந்த அங்கிள் இன்னுமே ஹெசிடேட் ஆகுறாரு நீங்கள் போகிற இடத்த சொல்கிறதுக்கு. ஏன்னா நீங்கள் எல்லாமே அவர்கிட்ட சொல்லுவீங்க, உங்களுக்கு அவர் அப்பா மாதிரி. ஸோ எல்லாமே சொல்லுவீங்க. இப்போது இவர் ஹெசிடேட் ஆகிட்டே இருக்காரு. ஸோ ஜிம்மினுக்கு முடியல, சீக்கிரம் சொல்லுங்கள், அவள் போகிறதுக்குள்ளே நான் போய் அவளை பார்க்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த அங்கிள் இன்னுமே ஹெசிடேட் ஆகிட்டே இருக்காரு. ஏன்னா நீங்கள் ப்ராமிஸ் வாங்கிட்டு போயிருப்பீங்க, அப்படி சொல்லக்கூடாது, முக்கியமாக ஜிம்மினுக்கு சொல்லக்கூடாது, என் அம்மா அப்பா கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. அதனால் வந்துட்டு அவருக்கு யோசிச்சுட்டே நிற்கிறாரு, தயங்கிட்டு நிற்கிறாரு. ஸோ ஜிம்மின் மறுபடியும், அங்கிள் அவள் என்ன பண்ணிட்டு போயிருக்கா தெரியுமா, எனக்கு பர்த்டேக்கு கிஃப்டாக அவள் ஏதாவது கொடுப்பான்னு நான் நினச்சேன், ஆனால் டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரா. ஸோ ஒரு மாதிரி இந்த மனுஷன் இப்படி கஷ்டப்படுறத பார்க்கறதுக்கு அவரால் முடியாமல், நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே, நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் 1 இயராக சும்மாலாம் வீட்டில் இல்லை, நீங்கள் ஃபாரினுக்கு ஜாப் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதாவது எங்கே அப்படின்னா ஓகேவா, ஸ்விட்சர்லாந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே தான் ஜாப் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு வீசா கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிருக்கும். இப்போ கரெக்டாக வீசா எல்லாமே கிடச்சிருக்கும். சரி ஓகே எல்லாமே கிடச்சிருச்சு, ஜிம்மனோட பர்த்டே அப்போவே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பர்த்டேக்கு கிஃப்டாக டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு கிளம்பி போயிருப்பீங்க. ஸோ இப்போ ஜிம்மினுக்குன்னா அப்போது அவள் எந்த ஏர்போர்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஏர்போர்ட் இருக்கா. ஸோ அவருக்கு கரெக்டாக தெரியல, அவர் இதுக்கு முன்னாடி ஸ்விஸ் போனதில்லை. ஸோ எங்கன்னு கேட்டுக்கிறாரு. அவருங்களும் வந்துட்டு கரெக்டாக இதுதான் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் சொல்லிடுறாங்க, அதாவது இந்த ஏர்போர்ட் தான் சொல்லிடுறாங்க. அப்புறம் ஜிம்மின் ஃபாஸ்ட்டாக கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து நைட் ட்ரெஸ்ஸோடு ஓடிட்டுருக்காரு. ஒரு மாதிரி தூங்கி எழுந்திரிச்சு தூக்க காலத்தில் அப்படி போனால் எப்படி இருக்கும். ஸோ தலையெல்லாம் மெஸ்ஸியாக ஜிம்மின் அப்படி வெளியவே வரமாட்டார். சும்மாவே அதாவது ட்ரெஸ்ஸிங் நீட்டாக பண்ணால் வெளியே வரமாட்டார். பட் இன்றைக்கி நான் அப்படியே ஏர்போர்ட் வரைக்கும் வந்துடுறாரு. அதுவும் ஃப்ளைட் டைம் வேறு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. அந்த 10 நிமிஷம் விட்டார் அப்படின்னா நீங்கள் உள்ளே போயிடுவீங்க, அவ்வளோதான். அப்புறம் உங்களை பார்க்க முடியாது. அதாவது திரும்ப அவர் அந்த நாட்டுக்கு வரலாம், ஆனால் உங்களை எங்கேன்னு தேடி கண்டுபிடிப்பார், அது கஷ்டம் தானே. ஸோ அதனால் அப்படியே அவருக்கு வர வழியெல்லாம் அழுகையாக வருது. இப்படி விட்டுட்டு போவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அழுதுட்டு அந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்காரு. ஸோ ஒரு வழியாக ஏர்போர்ட்டுக்கும் வந்துட்டார். இவர் அப்படியே மெஸ்ஸி ஹேரோட ஒரு மாதிரி நைட் ட்ரெஸ்ஸோட அங்கே ஓடி வரதை எல்லோரும் வியர்டாக பார்க்குறாங்க. ஆனால் அதை பற்றி இவர் எதுவுமே கவலைப்பட்டுக்கல. மயன் எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கண்ணு ஃபுல்லாக தேடுது. ஸோ எல்லா பக்கம் தேடிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு கரெக்டாக போர்டிங்க்கு உள்ள போகணும்ல. ஸோ அதுக்கு கரெக்டாக எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. சரி ஓகே வாஷ்ரூம் போயிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக வாஷ்ரூம் போயிடுவீங்க. அப்போ கரெக்டாக ஜிம்மின் நீங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களா, அந்த இடத்துல வந்து நின்றுட்டு அங்கே இங்கேயும் பார்க்குறாரு. அவருக்கு உங்களோட ட்ராலி எப்படி இருக்குன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏன்னா நீங்கள் புதுசாக வாங்கியிருப்பீங்க, அதனால் அவருக்கு தெரியல. அப்படியே அந்த ட்ராலி மேலே கை வச்சுக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் தேடிட்டு இருக்காரு. நீங்கள் கரெக்டாக வாஷ்ரூம் போயிட்டு வெளியே வரீங்க. வரும்போது பார்த்தா ஜிம்மின் அங்கே நிற்கிறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி அந்த இடத்துலேயே ஒளிஞ்சுக்கிறீங்க. ஸோ ஜிம்மின் ஒரு 5 நிமிஷம் அங்கே இங்கேயும் சுற்றிட்டு திரும்ப அந்த பக்கம் போயிடுறாரு. ஸோ அவர் அந்த பக்கம் போனதுமே நீங்கள் டக்குன்னு ஓடி போய்ட்டு உங்களோட ட்ராலியெல்லாம் எடுத்துகிட்டு போர்டிங்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அவர்கிட்ட இதுக்கு மேலே எதுவும் பேச பிடிக்கல. திரும்ப வந்து ஏதாவது நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் அவர்கிட்ட ஏதாவது பேச போயிட்டு அவர் உங்களை மறுபடியும் ஹர்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது தான் உங்களுக்கு பயம். உங்களுக்கு அந்தளவுக்கு அவரை பிடிக்கும், ஆனால் அவருக்கு உங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதை நினச்சிட்டு எல்லாமே நான் தான் கஷ்டப்படுவேன், கஷ்டம் எனக்கு மட்டும்தான், இவர்கிட்ட நான் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு அப்படியே ஓடிடுறீங்க அந்த பக்கமாக. இப்போது கரெக்டாக நீங்கள் போர்டிங்க்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. ஜிம்மின் வந்துட்டு பார்த்துட்றாரு. உங்கள் கையில் அந்த ட்ராலியை பார்த்ததுமே, அப்போது என்னை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் மட்டும் திரும்ப மாட்டேங்கிறீங்க, ஸ்டாச்சு மாதிரி எப்படி நிற்கிறீங்க, முன்னாடி தான் போக பார்க்குறீங்க. ஸோ வயன் நெல் அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு. ஆனால் நீங்கள் அந்த கூட்டத்துக்குள்ளேருந்து சீக்கிரமாக போயிடலான்னு சொல்லிட்டு முன்னாடி போகிறீங்க. பட் அந்த மனசை உங்களை விடலை. ஓடி வந்து அப்படியே வந்துட்டு உங்களோட கை பிடிச்சி இந்த பக்கம் இழுத்துட்டு வந்துடுறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக ஜிம்மினை பார்க்குறீங்க. ஸோ அவர் ஒரு மாதிரி அழுத மூஞ்சோட ஒரு மாதிரி நல்லா கலங்கி போயிட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. என்ன பேசுன்னு உங்களுக்கு தெரியல, அவருக்கு தெரியல.
ஸோ ஒரு கொஞ்ச நேரம் ஆகுது, டைம் ஆகுது. ஸோ போர்டிங்க்கு சீக்கிரம் நான் உள்ளே வந்துட்டு ஃப்ளைட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லோரும் கூப்பிடுறாங்க, உங்களை கூப்பிடுறாங்க, யாராவது வந்து சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் அவர் கையில் உங்களோட சூட்கேஸ் இருக்காது, அந்த ட்ராலி இருக்கும். ஸோ அதை அப்படியே கையில் வாங்குறீங்க. ஆனால் அவர் கொடுக்க மாட்டேன்னு அந்த பக்கம் இழுத்துக்கிறாரு. ஜிமின் என்ன பண்ணுறீங்க, எனக்கு டைம் ஆச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு வயன் என்னை விட்டு போறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் கிளம்பணும் ஜிமின், விளையாடாதீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்க பார்க்குறீங்க. பட் அவர் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு இதுக்கு மேலே ஈகோ பார்க்கக்கூடாது, இப்படி ஈகோ பார்த்து தான் இந்த அளவுக்கு வந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னை விட்டு போக போறியா, என் கூட இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொன்னீங்க நான் ஏன் உங்கள் கூட இருக்கணும், நான் யார் உங்கள் கூட இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அந்த வார்த்தையெல்லாம். பட் அவருக்கு புரியுது நீங்கள் எவ்வளோ ஹர்ட் ஆகினா இந்த அளவுக்கு பேசுவீங்கன்னு. ஸோ வைன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் பண்ணது தப்பு தான், ஆனால் நான் அதை அப்போவே ரியலைஸ் பண்ணிட்டேன். பட் ஒரு சின்ன ஈகோ, நீ வந்து பேசுவேன்னு வெயிட் பண்ண, பட் நீ பேசலை. சரி ஓகே, இன்றைக்காவது பேசுவேன்னு நினச்சேன், ஆனால் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசிவிட்டு நீ விட்டுட்டு போவேன்னு நினைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வேறு எதுவும் உங்ககிட்ட நான் பேசணும், நீங்கள் தானே சொன்னீங்க உங்களை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கணும்னு சொல்லி. கொஞ்சம் விலகிருந்தா வலி எனக்கு தான், மொத்தமாக விலகிடலாம், ஏன்னா எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ட்ராலியை வாங்கிடுறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ப்ளீஸ் பண்ணுறாரு. வைன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் பண்ணது தப்பு தான், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் சாரி ஜிமின், எனக்கு நல்லா புரியுது, நீங்கள் மேபி கில்ட்டினஸ்னால் வந்து இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 days கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கில்ட்டினஸ் எல்லாம் போயிடும். ஸோ நான் உங்களை விட்டு போகிறது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும், ஏன்னா அதுதான் எனக்கும் நல்லது. ஸோ நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப நீங்கள் அந்த பக்கம் 2-3 ஸ்டெப் நடக்கிறீங்க. இங்கே ஜிம்மினுக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, சொல்ல கேட்காம நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. ஸோ ஜிம்மினுக்கு நான் அழுகையாக வருது, உங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவர் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு. ஆனாலும் வந்துட்டு 2 நாள் கழித்து அவர் சரியாயிடுவார். ஆனால் நம்ம வந்துட்டு சரியாக முடியாது, நம்ம போயிடலாம், வலி நமக்கு மட்டும்தானே, அவருக்கா வலிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பாஸ்போர்ட்லாம் கொடுக்குறீங்க அந்த செக்கிங்க்கு. கரெக்டாக நீங்கள் பாஸ்போர்ட் அங்கே கொடுக்கவும் ஜிமின் மறுபடியும் கத்துறாரு வயன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படி திரும்பி பார்க்குறீங்க. ப்ளீஸ் டி இன்னும் ஒரு சான்ஸ் கொடுடி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியல. கரெக்டாக அந்த மேமும் இருக்காங்களோ, ஸோ அந்த பாஸ்போர்ட் செக் பண்ணுவாங்களோ, ஸோ அவங்களும் மேம் இந்தாங்க அவங்க பாஸ்போர்ட் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை வாங்கிட்டு நீங்கள் ஜிமின் ஒரு மாதிரி பார்த்த மாதிரியே உள்ளே போகிறீங்க. அவ்வளோதான், அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே அங்கேயே முட்டி போட்டுட்டு ஒரு மாதிரி உட்காந்துடுறாரு. ஸோ அப்படியே மூஞ்சில் கையை வச்சுக்கிட்டு ரொம்ப அழுகிறாரு. ஏன்னா நீங்கள் அவ்வளோ கோவத்தில் இருக்கீங்க, திரும்ப உங்களை பார்க்க முடியாது, நீங்கள் வரமாட்டீங்க அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. ஏன்னா லாஸ்ட்டாக சொல்லியிருப்பீங்க, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் தான் நான் ஹாப்பியாக இருக்க முடியும், கண்டிப்பாக உங்க கூட இருந்தால் என்னால் ஹாப்பியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அந்த ஒரு வார்த்தை, அது ஒன்று தான் அவர் இப்போ உங்ககிட்ட மறுபடியும் வந்து உங்களை கூப்பிட்றது தடுக்குது. இல்லைனா வந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிருந்துருப்பார், ஏன்னா ஃபஸ்ட்டு இழுத்துருப்பார். அப்போ நீங்கள் இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பீங்க, நான் உங்க கூட இருந்தேன்னா கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்களா. ஸோ அப்படியே அதை நினச்சி அப்படியே மூஞ்சி அதாவது 2 கையும் அவரோட ஃபேஸில் வச்சுட்டு பயங்கரமாக அழுகிறாரு. ஸோ அப்படியே தான் எவ்வளோ நேரம் அழுதுருப்பாருன்னே தெரியல, அழுதுகிட்டே இருக்கார். கரெக்டாக அப்போது அந்த ஃப்ளைட் எடுப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த ஃப்ளைட்டு எடுத்துடுறாங்க. ஸோ அந்த ஃப்ளைட் வந்துட்டு இப்போ டேக் ஆஃப் ஆக போகுது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் அவர் காதில் கேட்குது. மனுஷன் ஒரு மாதிரி ஆகிட்டார். அப்படியே சோகமாக எந்திரிச்சு குனிஞ்ச மாதிரியே மெதுவாக ஒரு மாதிரி ரொம்ப சோகத்தில் கை காலில் சத்தே இல்லாத மாதிரி நடப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி கீழேயே தரையவே பார்த்துட்டு நடந்து போகிறாரு வெளியே. கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டும் கொட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ ஒரு ஃப்ளைட் சவுண்ட் கேட்குது. தட் மீன்ஸ் அந்த விண்டோ வழியாக ஃப்ளைட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகிறது தெரியும்ல, ஸோ மேலே போடுறது. ஸோ அது வந்துட்டு பார்க்குறாரு. அவ்வளோதான், ரொம்ப அழுகையாக வருது. அப்படியே ஒரு மாதிரி ஏக்கமாக அந்த ஃப்ளைட்டையே பார்த்துட்டு அழுதுகிட்டே நிற்கிறாரு. அப்போ ஒரு சத்தம், இன்னொரு சான்ஸ் கொடுத்தா ஒழுங்காக பார்த்துப்பியா அப்படின்னு. அவருக்கு புரியலை. ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகிட்டு அப்படியே நிற்கிறாரு. திரும்ப உன்னை தான், இன்னொரு சான்ஸ் கொடுத்தா ஒழுங்காக இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நீங்கள் தான் அங்கேயே தான் நின்று இருந்திருக்கீங்க. ஆனால் அவர் தான் இன்ன வரைக்கும் அழுதுட்டு உங்களை கவனிக்கவே இல்லை.
ஸோ உங்களை பார்த்ததுமே அவருக்கு ஏதோ பெரிய புதையலே திரும்ப கிடைச்ச மாதிரி, ஏதாவது தொலைச்ச வயரை திரும்ப கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ அவர் ஓடி வந்த ஃபாஸ்ட்டில் உங்களை ஹக் பண்ணி அப்படியே தூக்கிட்டு ஒரு மாதிரி கரகரன்னு சுற்றுறாரு. அவ்வளோ ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இத்தனை ஒரு வருஷமாகவே ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார். ஸோ இன்றைக்கெல்லாம் ரொம்ப பயந்துருப்பார். அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு மனசு மாறினங்காட்டிக்க ரொம்ப ஹாப்பியாக அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்களும் இதுக்காக தானே ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லவ் நமக்கு கிடைக்காதா, நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாரா அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்கள்ல. ஸோ இப்போ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிது. ஆனால் ஏன் நம்ம விட்டுட்டு போகணும்? அவன் திருந்திட்டான்ல, ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்னு தோணியிருக்கும். ஸோ அதனால தான் நீங்களும் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்போ 2 பேரும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களோட 2 பேர்த்தோட சண்டையும் இவ்வளோ நேரம் அங்கே பார்த்துட்டு இருந்த மற்ற எல்லோரும் வந்துட்டு இப்போ இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக கிளாப் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு சீட்டப் பண்ணுறாங்க. அண்ட் ஜிமின் வந்துட்டு ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணத்தில் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் அப்படி தான், ஏன்னா அவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க 2 பேருமே 2 பேர்த்தையும். இப்போது ஒரு மாதிரி செம ஹாப்பி ஆகிடுது. எல்லோரும் வந்துட்டு ஆல் தி பெஸ்ட், இனிமேல் சண்டை போடாதீங்க அந்த மாதிரிலாம் சொல்லி அந்த அந்த ஏர்போர்ட்டில் வேலை செய்வாங்களே ஸ்டாஃப்ஸ் எல்லாம், ஸோ அவங்கெல்லாம் கூட உங்களுக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள்லாம் சொல்லி ஹாப்பியாக இருங்க, ஹாப்பி பிகினிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களை வந்துட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அவங்களோட சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு ஃப்ளவர் பக்கெட்டில் இருக்குல்ல, ஸோ அந்த ஃப்ளவர் பக்கெட்டில் இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு உங்கள் 2 பேருக்கு கொடுக்குறாங்க. ஸோ 2 பேர் சேர்ந்து வாங்கிக்கிறீங்க. அண்ட் அதை கொடுத்துட்டு உங்களுக்கு நான் சும்மா கொடுக்கல, ப்ரப்போஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இருக்காங்க. ஸோ அவன் வந்துட்டு, அதாவது ஒரு பையன் ஜிமின்கிட்ட சொல்கிறான். ஸோ அந்த பையன் கூட இருந்த பொண்ணும், அதாவது ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணியிருந்துருப்பாங்க அப்போ. ஸோ அப்போ அந்த பையன் அந்த பொண்ணுக்கு கொடுத்தது. ஸோ மறுபடியும் அந்த பொண்ணு அவங்களுக்கு கொடுன்னு சொல்லியிருப்பா. ஏன்னா அவங்களோட மொத்த ஸ்டோரி இப்போ பார்த்துருப்பாங்களே எல்லோரும், அதனால் அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஜிமின் அதை கையில் வாங்கிட்டு உங்களுக்கு நீல் டவுன் போட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இனிமேல் எப்பவுமே கூட போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிக்கிறீங்க. ஸோ எல்லோரும் உங்களுக்கு கிளாப் பண்ணி சீட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் கையை கோர்த்துக்கிட்டே அந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரீங்க. ஸோ மனுஷன் உங்களை அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே பிடிச்ச கையை பிடிச்சது தான், இன்னுமே காருக்குள்ளே ஏறப்போது கூட உங்களை கையவே விடலை. அவர் வந்துட்டு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணி உங்களை அப்படியே ஏற்றிட்டு கையை பிடிச்சிட்டு அப்படியே ஏறி அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போகிறாரு. உங்களுக்கே வியர்டாக இருக்குது, ஆனாலும் நல்லா இருக்குது. ஸோ 2 பேரும் அப்படியே கையை பிடிச்சிட்டே தான் அவர் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் கையை பிடிச்சிட்டே நேராக வீட்டுக்கு தான் போகிறாரு. ஸோ அந்த வாட்ச்மேன் அங்கிளும் வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியலையே, இந்த தம்பி வேறு சோகமாக போச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. பார்த்தா டோர் ஓப்பன் பண்ணணும். ஸோ அந்த கேட் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா இவர் அந்த இடத்துல காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு, அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லிவிட்டு காரை விட்டு வெளியே வந்து அவரை கட்டி பிடிச்சி முத்த கொடுத்துட்டு அங்கேருந்து மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஸோ அந்த அங்கிளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்ல வேலை இந்த ஒயின் பொண்ணு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹாப்பியாக இருக்கார். ஸோ ஜிமின் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்ததுமே அவருக்கு புரிஞ்சிச்சு. சரி ஓகே, சண்டை சால்வ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்குள்ளே போனதுமே அவருக்கு வந்துட்டு செம பசி இல்லையா, அதனால் வந்துட்டு சமைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் வேணா நீ சமைச்சிக்கோ அப்படிங்கிறீங்க. இல்லை நியூவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சமைச்சு அவரோட பர்த்டே அன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து அழகாக சமைக்கிறீங்க. ஸோ ஃபைனலாக சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்றீங்க. ஆனால் ஜிமின் வந்துட்டு முன்ன மாதிரி கிடையாது இல்லை, இப்போ அப்படியே வந்துட்டு ரொம்ப நாளாக ஏக்கமாக இருந்துருப்பார்ல உங்கள் கையால் சாப்பிட்ணுன்னு. ஸோ நல்லா சமைச்சு கொடுக்குறீங்க, அவரும் சாப்பிட்றாரு. செம்மையாக ஒரு மாதிரி அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. எத்தனை நாள் இதுக்காக ஏங்கியிருக்கே தெரியுமா, 1 வருஷம் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பாக வருது. நீ பண்ண வேலைக்கு உன்னை இன்னும் கொஞ்சம் இழுக்கடிச்சிருக்கணும், பாவமாக இருந்துச்சு ஒன்று பார்க்கறதுக்கு, பாவம் போச்சு, அதுன்னு சீக்கிரமாக மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு உங்களை வந்து ஓடி வந்து ஹக் பண்ணிவிட்டு, என்னோட பொண்டாட்டி ரொம்ப தங்கமான பொண்ணு, அதனால் என்னை மன்னிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கன்னத்தில் ஒரே முத்த மலையாக தான் பொழிஞ்சிட்ருக்காரு. ஸோ நீங்கள் அச்சோ என்ன சும்மா லட்சன்னு பண்ணிகிட்டே இருக்கிறீங்க விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஜிம்மின் வந்துட்டு 1 வருஷம் அப்படிங்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் அந்த 1 வருஷத்தை சொல்லி காட்டியிருக்காரு. ஸோ அப்படியே தான் உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுது. அண்ட் ஆஃப்டர் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு உங்கள் வீட்டில் ஆஸ் யூஸ்வல் ஸ்டோரி எண்ட் ஆகிறப்ப என்ன, சிம்சிம் இருப்பான். ஸோ அதே மாதிரி தான் சிம்சிம் இருக்கான். உங்களுக்கு சிம்சிம் தான் ரொம்ப பிடிக்குமா, பட் அவருக்கு ஒரு பாப்பா தேவைப்படுது. எனக்கு பாப்பா வேணும்னே கேட்பாரு. ஸோ நீங்கள் எனக்கு சிம்சிம் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி மொரண்டு பிடிச்சிட்டே இருப்பீங்க. ஜிமினுக்கு தான் அவன் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான், எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு வேணும்ல, இல்லைனா நான் தனி வரமாக ஆகிடுவேன் ஒயன் அப்படிங்கிறாரு. என்னென்னமோ ஆங்கிள்லாம் உங்களை வந்துட்டு எப்படி சொல்கிறது கரெக்ட் பண்ண பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. எனக்கு என் புள்ள போதும்,
எனக்கு சிம் சிம் போதும் அப்படின்னு சொல்லவும் அவனும் அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட்டா ஆமாம் என் மம்மிக்கு தான் போதும் டாடி என் மம்மிக்கு தான் போதும் அப்படிங்கிறான். அப்போ எனக்குடா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. உனக்கு மம்மி போதும் அப்படிங்கிறான். ஆ மம்மி போதுமா, அப்போ மம்மி எனக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் நான் மம்மிக்கு மம்மி உனக்கு அப்படின்னு சொல்கிறான். மம்மி எனக்கா, சரிடா ஓகே சிம் சிம் சீக்கிரம் வா நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டு தூங்க வச்சிட்றாரு. சொன்னீங்க இப்போ எதுக்கு இந்த நேரத்தில் அவனை தூங்க வைக்கிறேன், நைட்டில் ரொம்ப ரச்சை பண்ணுவான், சீக்கிரம் முழிச்சுக்குவான், 10 மணிக்கு தூங்க வச்சா தான் நல்லா தூங்குவான், 8 மணிக்கு தூங்க வச்சிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு ஜிமின்னு வந்துட்டு அவன் என்ன சொன்னான்னு தெரியுதா இல்லையா, நீ எனக்கு தானா, ஸோ யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் பொறுக்கி விடுறா, உங்கள் பிளான் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ செம ஹாப்பியாக லைஃப் போகுது அண்ட் ஹாப்பி இன் டியர். அப்பாடி ஒரு வழியான ஸ்டோரி சொல்லி முடிச்சிட்டேன் டியர். அண்ட் எப்படியுமே நான் ஒரு 1/2 மணி நேரம் தான் சொல்லணும்னு நினச்ச ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஆனாலும் சாலிடாக குறைஞ்சபட்சம் 3/4 மணி நேரமாவது ஆகிடுது. இன்றைக்கி 55 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இன்னொரு 5 நிமிஷம் பேசினா 1 மணி நேரம் ஆகிடும். எப்படின்னு தான் எனக்கு தெரியல. சரி ஓகே. ஸோ ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு முக்கியமாக டைட்டில் சொல்லுங்கள் டியர். நீங்கள் ஸ்டோரி லைன் சொல்லாட்டி கூட பரவாயில்ல, எனக்கு டைட்டில் சொன்னிங்கன்னா போதும். ஏன்னா டைட்டில் வைக்கிறது நான் ரொம்ப வந்துட்டு கேவலமாக எனக்கு டைட்டிலே வைக்க தெரியறதில்ல. அதனால தான் சரி ஓகே, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். அண்ட் நீங்கள் கேட்டு ஏதாவது ஒரு ஒன் ஷாட் நான் போடாமல் இருந்தேன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ கீழே கமெண்ட் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போட்டு அதாவது இதுக்கு மேலே போட்டுறேன். ஓகேவா? அப்படி வேறு என்ன? ரேச்சல் டியர், உங்களுக்கு இது ஓகேவா, பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அண்ட் வேறு என்ன சீனியரே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ராகவிடியர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, வேறு என்ன? ஐயோ டைம் வேறு ஆகுது, சீக்கிரம் நான் பேசணும். எனக்கு டக்குன்னு என்ன பேசணும்னு தெரியல. ஸோ அதனால் நான் இதோட இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிட்டு கிளம்புறேன். டடா பாய், சாரங்க. அப்புறம் சீனியரே, இந்த லாஸ்ட்டாக ஒரு வீடியோ டான்ஸ் அடப்பால் ஆடிட்டு இருக்கிறேன், எனக்கு சிரிப்பாக இருக்குது, ஏதாவது பாட்டு போடுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அது ஆக்சுவலாக நான் ஏன் போடுறேன்னா, ஒரு 1 மந்த்து 2 மந்த்துக்கு முன்னாடி ஜூன் நினைக்கிறேன். ஸோ யூடியூப்பில் பாலிசி எல்லாம் மறுபடியும் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா ஒரு பிக்கு மட்டும் வச்சு ஃபுல்லாக இழுத்து விட்டு ஒரு வீடியோ போடுறோன்னு வைங்களேன், அதெல்லாம் வந்துட்டு இனிமேல் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதாவது எதுக்காக அப்படின்னா கண்டென்ட் வந்துட்டு அவங்க புதுசாக தான் போடுறாங்க, பழசே திரும்ப போடுறதில்ல அப்படிங்கிற ஒரு இதுக்காக அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால தான் ஏதாவது ஒரு வீடியோ யூஸ் பண்ணாத ஒரு வீடியோ வந்துட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறது. ஸோ அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா இது வந்துட்டு புதுசாக ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கொள்ள. ஸோ நமக்கு ரிஸ்க் இருக்காது, அதுக்காக தான் அப்படி போடுறது எதையாவது ஒன்று. ஆனால் அதுக்கு என்ன பாட்டு போடுறது, பாட்டை பாட்டுனா காப்பி ரைட் வந்துடுமே. வேணும்னா என்னோடய பாட்டே போட்டார். ஸோ நான் ஒரு பாட்டை எழுதி வச்சுருக்கேன். ஸோ அந்த பாட்டை வேணால் இனிமேல் போட்டு விட்டார். ஓகேவா? அண்ட் வேறு என்ன அதுக்காக தான் அதுக்காக தான் வளர்றேன். ஐயோ அதுக்காக தான் சீனியரே நான் வந்துட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஏதாவது ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன். ஸோ மற்றபடி வேறு எதுக்காகவும் இல்லை. அண்ட்